இப்ப எல்லாராலையுமே குனிஞ்சு பண்ண முடியாது. இப்போ ஒரு மிடில் ஏஜ் இருக்கிறவங்க, நீ பெயின் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அப்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அழகா சேர்ல உட்காந்த மாதிரி நம்மளுடைய தலை வந்து கீழே வரும். ஜஸ்ட் காலை நல்லா ஒரு 1 ஃபீட்டுக்கு வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரைஸ் பண்ணிட்டு கையை நல்லா நல்லா பேக்கை கொண்டு போங்க. பேக் எவ்வளவு பேக் 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 ரைட் ரைட் பேக் கொண்டு போயிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. இப்படியே நீங்க வந்து கொஞ்ச நேரம் அதே பொசிஷன்ல ஒரு 2 to 5 மினிட்ஸ் கூட நீங்க நிக்கலாம். அப்படியே ஒரு எக்ஸசைஸ் சும்மா சிம்பிளா முடிஞ்ச மாதிரியே நீங்க பண்ணலாம். கொஞ்ச நேரம் குனிஞ்ச மாதிரி இதெல்லாம் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ். இப்படி கோஆர்டினேஷன் காலை வந்து இப்படி ரைஸ் பண்ணி வாங்க. ஸோ இதை மாதிரி நீங்க டெய்லி பண்ணும்போது உங்க சிரசாசனம் தலையில வந்து உங்க பிளட் ஃப்ளோ வந்து நிறைய இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இவன் ரெடியூஸ் கூட ஆகும்னு சொல்றாங்க. அதாவது கொட்டுறது வந்து கூட ரெடியூஸ் ஆகும். புதுமுடி வர்றதோ சரியா இல்லையோ ஒரு ஏஜ் பிறகு கொட்டுறது ரெடியூஸ் ஆகும்னா இது எதுவுமே கன்சிஸ்டண்டா பண்ற இதுலதான் நீங்க உங்களுக்கு இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் பண்ணிட்டுலாம் பலன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா வந்து நான் சொல்லி கொடுக்குற எல்லா எக்ஸசைஸும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.